இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான திட்டத்தை இப்போ வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோன்னா வெறும் நீங்கள் ரூ. 593 பே பண்ணுறீங்க அப்படின்னாவே போதுமானது. ஸோ அது மூலமாக உங்களுக்கு 1,00,000 வந்து முதலீடு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான திட்டம் பற்றி தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க. அது என்ன திட்டம், யாரெல்லாம் அதில் வந்து பயன்பெற முடியும் அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எஸ்பிஐன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்தியாவிலேயே முதன்மை வங்கியாக திகழ்ந்துட்டு இருக்கு. இதில் வாடிக்கையாளர்கள் அப்படின்றதும் ரொம்பவே அதிகம். குறைந்த வட்டியில் கடன் வழங்குறது, அதிக லாபம் கொடுக்கக்கூடிய சூப்பரான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு, இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கிறதுனால எஸ்பிஐயில் வாடிக்கையாளர்கள் அப்படின்றதுமே அதிகம். அனைத்து வங்கியை போல வாரத்துக்கு ஒரு புதிய அப்டேட்டை வெளியிட முடியல அப்படின்னாலுமே அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு அப்டேட் ஆயாச்சும் கொடுத்துட்றாங்க. அந்த வகையில தான் இப்போ ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வெளியாயிருக்கு. இப்ப இருக்க காலகட்டத்தில் சேமிப்பு அப்படின்றது நிறைய பேர்கிட்ட இருக்கிறதே இல்லை. வர சம்பளம் வந்துட்டு வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்க்கறதுக்கே சரியா போயிடுது. ஸோ அமௌண்ட் அப்படின்றதையும் சேவ் பண்ண முடியறது இல்லை. நிறைய ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக தான் இருக்கு. இதில் நம்ம பர்டிகுலர் ஒரு அமௌண்ட் அப்படின்றத டெபாசிட் பண்ணிடுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து எஸ்பிஐ வந்து ஒரு சூப்பரான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. அனைவருமே சேவிங்ஸ் வந்து போடணும் அப்படின்றதுக்காக சிறு துளி தான் பெருவெள்ளம் அப்படின்ற மாதிரி இந்த அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது லக்பதி ஆர்டி அப்படின்ற திட்டம் மூலமாக தான் உங்களுக்கு 1,00,000 அப்படின்றது கிடைக்க போகுது. எஃப்டினா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்னு. ஆனால் ஆர்டி அப்படிங்கிறது ஒரு சில நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆர்டின்றது ஒன்றும் கிடையாது, ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளால முடிஞ்ச வரை மாதம் நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அப்படிங்கிறது இந்த ஆர்டியில் வந்து நம்மளால சேமித்து வைக்க முடியும். ஸோ இது மூலமாக தான் நம்மளுக்கு அந்த அமௌண்ட் அப்படின்றது கொடுக்க போகிறாங்க. இந்த ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்லக்கூடிய லக்பதி ஆர்டி திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 6.7% வந்து நார்மல் பீப்புள்ஸ்க்கு வந்து வட்டி வழங்குறாங்க. அதுவே மூத்த குடிமக்களாக இருக்காங்க அப்படின்னா 7.25% அப்படின்ற வட்டி வந்து வழங்கப்படுது. ஸோ நீங்கள் இதில் பெண்கள், ஆண்கள், மூத்த குடிமக்கள், சின்ன பசங்க, 10 வயசு மேற்பட்ட அனைத்து பசங்களுமே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணிக்க முடியும். இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா லோன் எடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுது. ஸோ இதற்கு இது எவ்வளவோ பெஸ்ட்டு. மாதம் நிறைய பேர் போஸ்ட் ஆஃபீஸ் சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸை விட நல்ல ஒரு வட்டி விகிதம் கொடுக்கறது இதுன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இப்போ இந்த திட்டத்தின் மூலமாக நம்மளுக்கு அந்த 1,00,000 அப்படின்றத நம்ம எப்படி பெற போகிறோம் அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த திட்டத்தில் நீங்கள் சேரும் போது எத்தனை லட்சத்துக்கு வேணாலும் நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட், பர்டிகுலர் அமௌண்ட்டை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மாதம் அதற்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேமித்து வச்சுட்டே வந்துட்டுருக்கலாம். அதாவது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து அந்த அமௌண்ட் அப்படின்றது கட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு 1,00,000 எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மாதம் நீங்கள் ரூ. 593 பே பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஸோ உங்களுக்கு அந்த ரூ. 593 ப்ளஸ் வந்து 6.7% அதுக்கு எவ்வளோ வருதோ அது எல்லாமே சேர்த்து 10 ஆண்டுகளுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பே பண்ணிங்கன்னா இந்த 1,00,000 அப்படின்றது உங்களால் சேமிக்க முடியும். அதுவே எனக்கு 1,00,000க்கு 10 வருஷமெல்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க 3 வருஷத்துக்கும் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். 3 வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மாதத்துக்கு ரூ. 2,502 மட்டும் பே பண்ணி நீங்கள் இந்த 1,00,000 3 வருஷத்துக்குள்ளே சேவ் பண்ண முடியும். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்லேயும் இதை வந்து ஓப்பன் பண்ணி ஸோ ஆஃபாக நீங்கள் பிரித்து கூட பே பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வருஷத்துலேயும் நீங்கள் முடிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்க பிரான்ச்சை விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், டீட்டெயில்ஸ் கேளுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் மேலும் ஏதாச்சும் டவுட் இருக்கா அப்படின்னா நீங்கள் குரோமில் போய்ட்டு லக்பதி ஆர்டி திட்டம் எஸ்பிஐ இதுன்னு போட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதனோட டீட்டெயில்ஸ்லாம் வரும், அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு சின்ன அமௌண்ட் நம்ம எடுத்து வச்சா மட்டும்தான் ஒரு சேவிங்ஸ்ன்னு நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது நிறையவே வந்துட்டுருக்கு. நம்ம 1,00,000 சம்பாதிச்சாலுமே அந்த அமௌண்ட் அப்படின்றது இப்போ இருக்க காலகட்டத்தில் பத்த மாட்டேங்குது. ஸோ யோசித்து செயல்படுங்க. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலம்